பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறைக்கே உரிய பாதுகாப்பு இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாநகராட்சி ஆணையாளரை நேரில் சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குடிநீர், சாலை வசதி குறித்து கோரிக்கை மனு அளித்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறைக்கே உரிய பாதுகாப்பு இல்லை எனவும், தமிழகத்தில் ஆங்காங்கே காவல்துறையினர் மீது தாக்குதல்கள் நடைபெறுகிறது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்வதற்காக அமெரிக்கா சென்றார் எனவும், தற்போது பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்காவிற்கு ஜாலி ட்ரிப் சென்றது போல சைக்கிள், பைக், கார் ஓட்டி சுற்றி வருகிறார் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு விமர்சித்துள்ளார். எங்க முதலமைச்சர் போனது ஆக்கப்பூர்வமான பணிக்கு போனார். நம்ம முதலமைச்சர் விதவிதமாக சைக்கிள் ஓட்டுறார், ஸ்கூட்டர் ஓட்டுறார், கார் ஓட்டுறார், ஜிம்முக்கு போறார். இது பார்க்கலாம். 1300 கோடி தான் தொழில் புரிந்து ஒப்பந்தம் போட்டதாக பத்திரிகையில் பார்த்துருக்கோம். ஆக அவர் ஜாலி ட்ரிப்பு மாதிரி நம்ம முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் அவர் ஜாலியாக போகிறார். எவன் எப்படி இருந்தான்னா மைனர் ஜோக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் இங்கே இருக்க அவருடைய துறையுடைய காவல்துறை அதிகாரிக்கே, பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை.